அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ஈட் எலகன்ட்லி. டேய், இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுடா. இப்போ நம்ம எதை பண்ணாலும் எலகண்டா பண்ணணும். இப்போ ஷூட் பண்றது கூட எலகண்டா பண்ணணும். எலகண்டா பண்ணணும். ஐயோ, இதே வாயில வரைய மாட்டேங்குது. நேர்த்தியாக செய்யணும். இப்போ நம்ம ஃபாரின் போனாலோ இல்லை வந்துட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலோ, ஸோ இந்த செட்டப்னா இருக்கும், இந்த நைஃப் இருக்கும், இந்த ஃபோர்க் இருக்கும், இது எல்லாமே கொடுத்தா கூட இதெல்லாம் நமக்கு எதுக்குடா தூக்கி போட்டுட்டு கையில சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆமா, கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. நாமளும் எலகண்டா எப்படி சாப்பிட்றதுன்னு கத்துக்கணும். அதை கத்து கொடுக்க தான் நமக்கு அக்கா இருக்காங்க. இப்ப அக்காவோட வீடியோஸ் பார்த்து நம்ம எப்படி எலகண்டா சாப்பிட்றதுன்னு கத்துக்க போறோம். நாமளும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேணாமா? நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேணாமா? பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போக வேணாமா? ஃபாரின் போக வேணாமா? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். ஓகே, இப்போ மேங்கோ எப்படி சாப்பிட்றதுன்னு கத்துக்க போறோம். How do you eat a mango elegantly? So your fork goes on the left and your knife goes on the right. So you hold it with the fork and then you just cut out the top part. இல்ல, வச்ச உடனே உள்ள விட்றா. பெரிய மனுஷனையா நீ? இது எங்கடா கட் பண்றது? கர 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 கையால சாப்பிட. ஏய், என்னடா அவங்களுக்கு மட்டும் நல்லா வருது, எனக்கு மட்டும் நல்லா வரல? மூஞ்சி சார், மூஞ்சி. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ணை பாரு. ஐயோ பா. அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ பா. ஆப்பா, முடிச்சாச்சுடா. ரொம்ப ஜூம்ல எடுக்காத, கேவலமா இருக்கு. என்னடா இது? என்ன அசிங்கடா இது? இப்போ வந்து 4-5 கட் பண்ணுமா? என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? என் சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்லை சார். இல்ல அக்காவோட வீடியோ பார்க்காம நானே எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆர்வத்துல மாம்பழம் கொத்து பார்த்தேன்னு. Loosen it from the outer skin. ஓகே. So it'll be easy for you to ஓ, just poke it and eat it. You just poke it like this. இது கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எலகண்டானா வாழ்றாங்க. ஐயோ, ஆபரேஷன் பண்ண மாதிரி ஆயிட்டாரு. யாரும் பீ மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பார்த்தா பீ மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் காட்டாது, ரொம்ப ஜூம்ல காட்டாதரா. இப்போ எலகண்டா சாப்பிட போறோம். என்னோட வர மாட்டேங்குது. ஓகே. நல்லா இருக்கடா மாம்பழம். ஒரு ஜேசிபி மாரி எடுக்கணும். இல்ல, இப்படி மட்டும் நான் சாப்பிட்டு இருந்தா பக்கத்துல ஏஞ்சி ஓடிடுவாங்க. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். கையாலே சாப்பிடுறேன். இப்ப மாம்பழத்தை வந்துட்டு எலகண்டா சாப்பிட்டாச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். நம்ம வந்து மேல் பகுதியே கீழ் பகுதியை வந்து அரிஞ்சு சாப்பிட்டுறோம். உள்ள இருக்கிற கொட்டையை எப்படி சாப்பிடுவோம்? கொட்டையை வந்துட்டு எப்பரா எலகண்டா சாப்பிட முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்ப என்னன்னா, கையால எடுத்து சாப்பிட்டாதான் நம்ம கொட்டை வரைக்கும் சப்பி எறிய முடியும். அதனால மாம்பழத்தை கையால எடுத்து சாப்பிடுறதுதான் பெட்டர். ஓகே, நம்ம மாம்பழத்தை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அடுத்து பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு நமக்கு வாட்டர்மெலன் இருக்கு, அதை சாப்பிடலாம். எலகண்டா சாப்பிட போறோம். So usually watermelon சாப்பிடும்போது இப்படி கையில பிடிச்சு சாப்பிடுவோம். But in a formal setting, how do you do it? So you can make it stand and you can cut it out. Or you can just make it lie down like this and take your knife on the right and fork on the left. Now cut it out. That was the juicy part. ஆனா இத்தனை வச்சிருக்கீங்க. எலகண்டா சாப்பிட போறா. அப்புறம் என்ன, சாப்பிட ஆரம்பிச்சு பேசக்கூடாது. கர 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 கர. அருமைடா. பேசுனா வர மாட்டேங்குது. என்ன அது? வர மாட்டேங்குது. ஆல்ரெடி நிக்க மாட்டேங்குதுடா வேற. ஓகே, அருமை. வாய பாரு. வள்ளல்ல. பெரிய பீஸா எடுத்துட்டு போடா. ஓகே, சின்ன பீஸா எடுத்தா நல்லா இருந்திருக்கும், எலகண்டா இருந்திருக்கும். சரி, ஓகே, மறுபடியும் செய்யணும். செம்மையா இருக்குடா.
ஆனால் ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்றது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. மேம்பட்ட வாழ்க்கையை வாழும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல. டேய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த சீடு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா, ஒன்று இப்படி இருமமே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு தம் அடிக்கலாம். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். அப்புறம் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அப்படியே டிஷ்யூ துடைக்கிற மாதிரியே அப்படியே யாருக்கு தெரியாமல் அப்படியே டக்குன்னு எடுத்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே திப்பலாம். ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? துப்புனா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைல் என்னன்னா அப்படியே இதான் நம்ம ஸ்டைலு. ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா வச்சுங்க அப்படியே ஜோக்கர் மாதிரி ஆகிடும். இந்த சைடு அப்படி தண்ணி ஆகிடும். அதனால எலகண்டாக சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு. இப்போ அடுத்தது ஹாஃப் ஆயில எப்படி எலகண்டாக சாப்பிட போகிறதுன்னு பார்க்கலாம். To eat a sunny side up elegantly. So இது ஒரு formal settingல சாப்பிடும்போது you need to be a little bit careful with this because the egg yolk will be little runny. So slight cut பண்ணிட்டாங்க, so it's not runny. ஹாஃப் ஆயில எப்பரா சாப்பிடுறது? அம்பானி சொத்தை கூட கரெக்டா பிரிச்சிடலாம், ஆப்பாயில கரெக்டா பிரிக்க முடியாது. நம்ம இப்ப கட் பண்ணும்போது இப்ப ஓடிக்கிட்டா என்ன பண்றது? இப்ப இது எப்பரா கட் பண்ணி பிரிச்சு சாப்பிடுறது? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஹாஃப் ஆயில் சாப்பிடுறதே ஒரு கலை தான். அதையே இப்ப எலகண்டா சாப்பிட போறோம். ஐயோ பயமா இருக்குடா, கட் பண்ணாலே போயிடுமாடா அது. சரி வாங்க. வருதுடா, ரொம்ப ஜூம்ல எடுக்காத ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி சாப்பிட்றது ஒரு மாதிரி வழிஞ்சு ஓடுதுடா. ஒருவேளை அவங்க வச்சிருக்கிறது ஃபுல் பாயிலா இருக்குமோ? ஏன்னா நாலாம் மடிச்சு படக்குன்னு எடுத்தோமா சடக்குன்னு உள்ள போட்டோமா அப்படி காலகாலமா ஆஃப் ஆயில் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா எலகண்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆஃப் ஆயில கொலை பண்ணவனா போதும் போதும்டா. எப்பா டேய் போதும்டா. இப்போ நான் எப்படி எலகண்டா சாப்பிடணும்னு சொல்லி தரேன். அப்படிமா வாயில போகும்போது அப்படியே எரிஞ்சு புகையா இருந்தா பார்த்து தான் போடணும். ஓகே, நிலவரம் கரெக்டாக இருக்கு. இந்த பிளேட்டை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, ஒரு சொட்டு கூட இல்லை. இப்போ எலகண்டா முடிச்சாச்சா? ஃபினிஷ். பிரியாணியை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோம். இப்போ அதையே நம்ம எலகண்டா சாப்பிடணும். How do you eat? With a knife and a fork. ஒரு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிடணுமா? என்னடா இது? எனக்கு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிட தெரியாது சாரு. Upside down like this. forkல உங்க நைஃபை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. என்னடா இது இத்திரோண்டு எடுத்து எப்படா சாப்பிடுறது? இப்படியே சாப்பிட்டு போனா எவ்வளவு நாள் ஆகுது? 2 நாள் ஆயிடுமா? என்ன வரவே மாட்டேங்குது வேற. தொழிலுக்கு புதுசுனே என்ன மன்னிச்சிருங்கண்ணே. போயிட்டு இந்த ஸ்பூன்ல சாப்பிட சொன்னா கூட சாப்பிடலாம்டா. அது எப்பறம் இது யூஸ் பண்ணி சாப்பிடுறது? எடுத்தியா ஒரே சொருகு கதை முடிஞ்சது. இந்த கையில் எடுத்து சாப்பிட்டா செம்மையா சாப்பிடலாம். இது எப்படி பார்த்தாலும் எலகண்டாவே இல்லையே. நம்ம நார்மல் சாப்பிட கூட நல்லா இருக்கும் போல. எலகண்டா சாப்பிடுங்கிற பேர்ல நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. எலகண்டா நம்ம சாப்பிடலாம், ஆனா அது சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு பிக் பைட் 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இப்ப ஆனியன் ரைத்தா இருக்கு, அப்புறம் இந்த குழம்புனா இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். இதெல்லாம் ஊத்தி நம்ம எப்படி வந்து அந்த ஸ்பூனை வச்சு நைஃப் வச்சு சாப்பிட முடியும்? என்ன நெக்ஸ்ட் வீடியோல இதையும் எப்படி எலகண்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கும். அடுத்து சாப்பிட போறது சிக்கன். ஓகே, நாம சிக்கனை ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடுவோம்?
அது கொஞ்சம் எலகண்டா இல்ல, அதனால நம்ம வந்து எலகண்டா சாப்பிட போறோம். How to eat a chicken leg elegantly. So you need to cut it around the bone. First you separate the meat from the bone. Then you can cut it out into small pieces and eat. So use your fork to hold the meat, ஓ ஓகே And ஓகே ஓகே. cut it with your knife, அழகா வருதுடா. and you eat it. ட்ரை பண்றோம். லைட்டா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. டேபிளே ஆடுது, மொத்த இடமே ஆடுது. அருமைடா. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு சாப்பிடு. கொஞ்சம் கையால எடுத்து சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல. சிக்கன் படாத படுதுடா. ஃபுல்லா எடுக்க முடியாது போல. ஏதோ லைட்டா சாப்பிட்டுக்கலாம், எலகண்டா லைட்டா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதா நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கிறாங்க. எலகண்ட்னு சொல்லி நானா ஃபாலோ பண்ண என்னடா லூசு மாதிரி வைத்தியா இருக்க. இப்படி சாப்பிடலாம், ஆனா ரொம்ப கொலை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதாவது செத்த சிக்கனை எத்தனை டைம் தானே சாவடிக்கிறது. அடுத்தது ஒரு ஜூஸ் அழகா இருக்குல்ல, லெமன் போட்டு அந்த புதினா செடிகள்லாம் போட்டு அழகா இருக்கு. குடிக்க கூடாது. இது வந்து கை கழுவுறதுக்கு கொடுக்குற தண்ணியா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஓ ஃபிங்கர் வாஷ் பண்ணுவாங்களா, கையை கழுவ மாட்டாங்க. ஓ என்னடா நான் கையை விட்டு நல்லா கழுவிலாம் நினைச்சேன், அது கூட கிடையாதா? அந்த உரிமை கூட எனக்கு கொடுக்கல. சரி ஓகே, இது வந்து ஃபிங்கர் வந்து வாஷ் பண்றதுக்கா. லைட்டா இப்படி நமக்கு டேப்ல வந்துட்டு வாஷ் பண்ணா நல்லா ஜாலியா இருக்கும். இதை திரும்ப வாஷ் பண்றதுக்கு இதுக்கு தண்ணி வேற வைக்கிறானுங்க. ஓ ஸ்பூன்ல சாப்பிட்றதுனால அப்படியா? ஆனா உண்மையாவே நீங்க இதை சொல்லாம வச்சிருந்தா நான் குடிச்சிருப்பேன். ஏன்னா பாருங்களேன், அழகா வந்து லெமன் இருக்கு, அப்படியே அந்த லீஃப்னா போட்டிருக்கா, இது குடிக்கிற மாதிரியே இருக்கு. பரவாயில்லடா, ஏதோ ஒரு மூலிகை தண்ணி போல. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜீரணம் ஆகும் போல. இதெல்லாம் எலகண்டா பண்றது. ஆனா நாம என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேப்ல வந்துட்டு கை கழுவி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியா இருக்கும்ல, தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படியே அழகா அப்படியே பேண்டுகளை கை விட்டீங்கன்னா அப்படியே அப்படியே லைட்டா தொடச்சிக்கலாம். அப்படி இல்லையா, கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம்னா அவன் ஃப்ரெண்ட் எவனா வருவான், சூப்பர் மச்சான் சூப்பர், அப்படியே முதுகுல தட்டி கொடுத்து கையை தொடச்சிருங்க. அடுத்து நம்ம சாப்பிட போறது முட்டை பஃப். ஏன்னா முட்டை பப்ஸை நம்ம எப்படி சாப்பிட்டாலுமே டீசெண்டா சாப்பிட முடியாது. இதை சாப்பிடும் போதே டீசெண்டா சாப்பிடணும் தான் நினைப்பேன், இருந்தாலும் ஒட்டிக்கும். இப்போ அதை வந்துட்டு எலகண்டா சாப்பிட போறோம். இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Egg puff வந்து எப்படி எலிகண்டா சாப்பிடுறது, டைனிங் எட்டிகெட் வந்து பார்க்கலாம். So you just cut it, just a small piece, just little by little. பெரிய பீஸா வந்துட்டு உங்க வாய்க்குள்ள போகாத அளவுக்கு கட் பண்ணிடாதீங்க. So just take a little bit like this and you eat. That's how you eat an egg puff. Egg puff in ஆனா இவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லா சாப்பிடுற மாதிரி காமிக்க மாட்டாங்கடா. ஃபுல்லா சாப்பிட்டா நமக்குமே தெரியும். இது கட் பண்ணும்போதே துகள்கள் வந்துடுது. ஓகே, இதை எடுத்து சிம்பிளா இருக்கு. இப்போ எப்படி சாப்பிட்றோம் பாரு. அந்த அக்கா கூட அந்த வீடியோ வந்து ஃபுல்லா காமிக்கல, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ஓகே முடிச்சாச்சு, காலி ஆயிடுச்சு. ஓகே நான் முட்டை பப்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். அந்த அக்கா கூட ஒரு பீஸா சாப்பிட்டாங்க, ஆனா நான் ஃபுல் முட்டை பப்ஸையும் சாப்பிட்டுட்டேன், அதுவும் எலகண்டா. ஓகே இதில் வந்துட்டு எலகண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அதனால மீசில் முட்டை பப்ஸ் ஒட்டல, கையில் வேற எங்கேயுமே ஒட்டல, டீசெண்டாகவே சாப்பிட்டாச்சு. செமைங்க. நான் டீசெண்டாக தானே சாப்பிட்டேன். இதை விட டீசெண்டாக முட்டை பப்ஸ் அமெரிக்காக்காரனாலே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு டீசெண்டா முட்டை சாப்பிட்டுருக்கேன். ஆஸ்கர் அவர் கூட ட்ரம்பு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, தண்ணி குடிக்கிறது எப்படி. Now how to drink water from a glass elegantly. இது கூடவாடா எலகண்டா பண்ணணும்.
First, how to hold this glass. So either நீங்க இப்படி புடிச்சு இப்படி குடிக்க கூடாது. So how do you do it? Is that hold it at the bottom. So you got like good grip and you take small sips like this. So நீங்க chew பண்ணிட்டே தண்ணி குடிக்க கூடாது. So after each bite maybe you can take a sip. ஓகே, இதை பண்ணிடலாம். கிளாஸ் கொடுங்க. என்னடா வேற கிளாஸ் இருக்குடா, கிளாஸ் எது எடுக்க சொன்னா எதை எடுக்கிறானுங்க. உள்ளவே குமாரே. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை எப்படி பிடிக்கணும்னு கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கிறதே. எதா இருந்தாலும் முறப்படி செய்யணும்யா, முறப்படி செய்யணும். இப்படியே குடிப்போம், நம்மளும் குடிச்சோம். ஓகே, எல்லாத்தையுமே நான் எலகண்டா ட்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் போகணும்னா இது மாதிரி எலகண்டா சாப்பிடணும். நீங்களும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் சாப்பிட்டு ஆகணும். அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. இதுக்கப்புறம் ஒரு முறுக்கு சாப்பிட்டா கூட நான் ஃபோர்க் வச்சு தான் சாப்பிடுவேன். சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.